வணக்கம். ஸ்ரீ விஷ்ணுமாயா அருள்வாக்கு பீடம். அதாவது வர்றவங்கெல்லாம் எப்படி நீங்கள் செய்வனை எப்படி சரி பண்ணி கொடுக்குறீங்க, எந்த தெய்வத்தை வச்சு பண்ணி கொடுக்குறீங்கன்னு ரொம்ப பேர் கேட்குறீங்க. நான் வணங்கின இந்த விஷ்ணுமாயா எனக்கு கேரளாவில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சுந்தரேஸ்வரர் நம்பூதிரின்னு ஒரு ஆள் என்னுடைய சாய்பாபா கோயிலுக்கு வந்தார். என் கோயிலில் நடக்கிற அன்னதானங்கள் சேவைகளை பார்த்தாரு. நான் அஸ்ட்ராலஜர், ஆக்சுவலாக நான் ஒரு ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ பார்த்துட்டு அவர் சொன்னார், என் கூட வந்து ஒரு 31 நாள் தங்க முடியுமா, நான் சில விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறேன்னாரு. இது நடந்து ஒரு 2-3 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக 2022 ஃபஸ்ட்டில் நினைக்கிறேன், ஏப்ரல் மேன்னு நினைக்கிறேன். சரி வரேன்னு மறு மாதம் ஜூன் மாதம் நான் போனேன். 1 மாத காலம் 31 நாள் அவர்கிட்ட இருந்தேன். அவர் 31 நாள் உபாசனம் பண்ணி ஒரு தீட்சை கொடுத்தார். தீட்சை கொடுத்து சில விஷயங்கள் என்கிட்ட கொடுத்தாரு. இது விஷ்ணுமாயா சம்மந்தப்பட்ட, அதோடைய குட்டிச்சாதம் சம்மந்தப்பட்டது. இதை வச்சுட்டு கெட்ட காரியங்கள் எதுவும் செய்யாத, நல்ல விஷயங்கள் பண்ணு, செய்வன பில்லி சுனிகள் எதுவாக இருந்தாலும் யாருக்கு வச்சுருந்தாலும் சரி, உன் ஸ்தலத்துக்கு வர்றதுக்கு பயப்படுவாங்க, வர முடியாது, வந்தனா அவங்கள நீ சரி பண்ணி கொடுக்க முடியும் உன்னால். ஒன்று அன்றைக்கி எனக்கு தீட்சை கொடுத்தாரு. அதே மாதிரி இப்போ என் கோயிலுக்கு எனக்கு செய்வனை இருக்குன்னு பிறப்பிட்டு வர்றவங்க கூட ஒரு தடவை வர முடியலை, 2 தடவை 3 தடவை பிறப்பிட்டு வர முடியாமல் தடங்கள் ஆகி வண்டியிலேருந்து கீழே விழுந்து இப்படி சங்கடப்பட்டு தான் வர்றாங்க. ஏன்னா இங்கே வந்தால் அது சரியாயிரும்ங்கிறது அந்த செய்வனைங்கிறது ஒரு மாதிரியம் தான். அப்புறம் அவங்கள போக விடாது. அதை மீறி என் கோயிலுக்கு வந்துட்டாலோ என்னை வந்து பார்த்துட்டாங்கன்னா அன்றைக்கி அவங்களுக்கு செய்வனை வந்து காலி. அதை யாரும் தடுக்க முடியாது, எடுத்தே தெரியும். அப்போ அன்றைக்கி அவருக்கு தீட்சை கொடுக்கும்போது சொன்னார், நீ எவ்வளோ பெரிய செய்வனாக இருந்தாலும் சரி, எல்லோரும் செய்வனை பண்ணுறது எனக்கு கொடுத்த தீட்சை செய்வனை காட்டேரி, யட்சினி, ஜென்னு, அதே மாதிரி பில்லி சூனியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, எனக்கு முன்னாடி உட்காந்தாங்கன்னா காட்டி கொடுக்கும் இருக்கா இல்லையான்னு. இருந்ததென்னா கண்ணு முன்னாடி எடுத்து அதை அழித்து கொடுத்தேன். அந்த தீட்சை வாங்கினதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நானும் அந்த விஷ்ணுமாயாவுக்கு ஒரு நாளைக்கு 6 வேளை பூஜையும் மந்திரங்களும் சொல்லிக்கிட்டு, இன்றைக்கி அவர் சொன்னபடி அவர் கையில் வச்சுருக்கிறது பெரிய விஷயம். நான் ஒரு கோயில் வச்சுருக்கிறதுனால அவர் ஆஞ்சநேயர் கட்டுப்பாட்டில் வச்சுட்டு நான் இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு வந்துட்டு போனவங்களுக்கு எல்லாருக்குமே சூழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குது. வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா நடக்குது. அதான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. தொழில் சரியில்லாதவங்களுக்கு, உடம்பு சரியில்லாதவங்களுக்கு, குடும்பம் சரியில்லாதவங்களுக்கு, யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு பிரச்சனையை அங்கேயே தீர்த்து சரி பண்ணி கொடுக்குறோம். அவருடைய அருள் எனக்கு முழு பரிபூர்ணமாக இருக்கிறதுனால அவருடைய துணை எங்கிட்ட பேசுவார். வந்து உட்காந்தாலும் சொல்கிறார், இதுக்காக வந்திருக்காண்டா, இவன் இதுக்காக வந்திருக்காண்டான்னு சொல்லுவான். சில பேர் வந்தாலும் சொல்லுவான், இவனுக்கு எடுக்காதடாம் பார், ஏன் சாமின்னு கேட்பேன். அவன் 1000 பேருக்கு 4 பேருக்கு செய்வனை பண்ணியிருக்காண்டா, அவன் 1000 பேர் அழிச்சிருக்கிறான்டா, அவன் ரொம்ப பாவம் பண்ணியிருக்காண்டா, அவன் அனுபவிக்கண்டா, அவனுக்கு எடுக்காதடம் பார். அதேமாரி நான் எடுக்க முடியாது. நான் அப்படி சொல்லுவேன், எந்திரிச்சு போங்கய்யா, உங்களுக்கு உத்தரவு வரலன்றேன். ரொம்ப பேர் வந்துட்டு உட்காந்துருக்காங்க, எனக்கு இருக்குது எடுங்கம்மாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க யாருக்காவது பண்ணி அவங்க ஒரு குடும்பங்களை பாதிச்சிருக்கும், பதிலுக்கு இவங்க யாராவது பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா இவங்க பண்ணதே ரிட்டன் அடிச்சிருக்கும். இப்போ அதை என்ன செய்கிறாருன்னா, அவங்களுக்கு காலம் வர்ற வரைக்கும், அவங்களுக்கு நல்ல காலம் வர்ற வரைக்கும் அதை எடுக்க முடியாதுங்கிறத எனக்கு முன்கூட்டியே சொல்லிடுவார். இவங்களுக்கு எடுக்க முடியாது, அதனால் முயற்சி பண்ணாதன்றவார். நான் முயற்சி பண்ண மாட்டேன். அதனால் ஒரு நல்ல விஷயங்கள் நல்லவங்களுக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கெட்ட சக்தி எது இருந்தாலும் ரிமூவ் பண்ணி சரி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால் எல்லோரும் வாங்க, சரி பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு இந்த கோயிலுக்கு வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே பரிபூர்ணமாக சரியாகுங்கிறது விஷ்ணுமாயாவுடைய உத்தரவு. வணக்கம்.